वासुदेवाय नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते। तप्त काञ्चन गौरांगी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण। எல்லா பக்தர்களுக்கும் என் மிக பணிவான வணக்கம். காலையில் ஜபக்குழுவில் எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக ஜபம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இன்னைக்கு மகாபாரதத்தில் தவறுகள் என்ற ஒரு தலைப்பை பற்றி பேசுவோம். தவறுகள் அதாவது பாவம் வேற, அபராதங்கள் வேற. இது ரெண்டுமே வேற வேற. பாவம் பண்ணிட்டோம்னா அதற்கு பிராயஷ்சித்தம் உண்டு. எவ்வளவு பெரிய பாவத்தை செய்தாலும், தாயை கொல்வது, பசுமாடை கொல்வது, இந்த மாதிரி பெரிய பெரிய பாவம் செஞ்சா கூட காலப்போக்கில் மெதுவாக அந்த பாவத்தின் என்ன சொல்றது கர்ம வினையிலிருந்து மெதுவாக தப்பித்து கொள்ளலாம். ஆனால் அபராதம் செய்து விட்டால், அபராதம் அப்படின்னா வைணவர்களுக்கு செய்வது, பகவான் சம்பந்தமான காரியங்களுக்கு செய்வது. அந்த அபராதம் செய்து விட்டால் அதிலிருந்து வெளியே வருவது ரொம்ப கஷ்டம். நமக்கு பகவானை நஷ்டமாகிவிடும். இன்னைக்கு நம்ம தவறுகளை பற்றி பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் தவறே செய்யாதவர்கள் அப்படின்னா யாருமே கிடையாது. சிறு சிறு தவறுகள், பெரிய தவறுகள், எல்லாருமே தவறுகள் செய்கிறாங்க. ஆனால் புத்திசாலிகள் அதை உலகத்தார் அறியாமல் அழகாக மறைத்து விடுவார்கள். அவ்வளோதான். தவறு செய்யலைன்னெல்லாம் கிடையாது. எல்லாரும் தவறை செய்கிறார்கள். சிலர் அதை மறைத்து விடுவார்கள். சிறு பிழைகள் வெகுகாலம் செய்யலாம். பெரும் பிழைகள் கொஞ்ச காலம் செய்யலாம். ஒரு மனிதன் எல்லா பொழுதும் பிழை செய்துவிட்டு மாட்டாமலே இருப்பான் என்று எதிர்பார்க்கவே முடியாது. சிறு தவறு செய்பவர்கள் ரொம்ப நாள் கழிச்சு மாட்டுவாங்க. பெருந்தவறுகள் செய்பவர்கள் உடனே மாட்டுவார்கள். எல்லா காலமும் எல்லாரையும் ஏமாற்றிக்கொண்டே இருக்கலாம் என்று நினைக்க முடியாது. அதனால மனிதர்கள் உணர்ந்து திருந்த வேண்டும். சட்டத்தால யாரையும் திருத்த முடியாது. அப்ப மகாபாரதம் 3 விதமான தவறுகள் சொல்லுகிறது. ஒன்று, அறியாமல் செய்யும் தவறு. இரண்டாவது, அறிந்து ஆனா வேற வழி இல்லாமல் செய்த தவறு. மூன்றாவது, அறிந்து தவறை செய்துவிட்டு அதை சரி என்று நியாயப்படுத்துவது. தண்டனையும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். அறியாமல் செய்த தவறுக்கு தசரத மகாராஜா எடுத்துக்காட்டு.
அவர் ஆற்றின் கரையில ஒரு மான் தான் நீரை குடித்துக் கொண்டிருக்கிறது என்று நினைத்து அம்பெய்து விட்டார். ஆனா அந்த அம்பு ஸ்ரவண்குமார் என்ற ஒரு பாலனின் மார்புல போய் துளைத்து விட்டு அந்த குழந்தை இறந்து விட்டது. மான் என்று நினைத்து அம்பெய்தார், ஆனா அந்த குழந்தை இறந்துருச்சு. அதனால தசரத மகாராஜாவுக்கு ராமரை பிரியும் சாபம் கிடைத்தது. அறியாமல் செய்த தவறுதான். அதனால கொஞ்ச காலம் பகவானை பிரியும் ஒரு சாபம் கிடைத்து விட்டது. இருந்தாலும் அவர் மறைக்கல. தசரத மகாராஜா போய் அந்த குழந்தையின் பெற்றோர்களிடம், நான் அறியாமல் தவறு செய்து விட்டேன், நான் எய்த அம்பு உங்கள் பிள்ளையின் மார்பில் துளைத்து விட்டது, மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி மன்றாடி, அவர் ஏமாத்தல, நான் அறியாமல் தவறு செய்தேன் என்று ஒப்புக்கொண்டார். நம்மளும் தவறு செஞ்சா அதை திருத்திக் கொள்ள தயாராகிவிட வேண்டும். அதையவே பிடித்துக்கொண்டு நியாயப்படுத்தக்கூடாது. சில நேரம் நம்ம வீட்டில் வாக்குவாதமெல்லாம் நடக்கும். நாம் சொல்வது செய்வது தவறு என்று தெரியும், இருந்தாலும் அந்த சூழ்நிலையில தோற்றுவிடக்கூடாது என்று சொல்லி அந்த தவறையே திண்ணமாக பிடித்து கொண்டிருப்போம். அதெல்லாம் வரட்டு வாதங்கள். அப்படி செய்யக்கூடாது. சரி, நடந்து போய்விட்டது, தெரியாமல் செய்து விட்டேன், இனி செய்ய மாட்டேன், அந்த ஒரே வார்த்தையில முடிஞ்சு போயிடும். தசரத மன்னர் ஏமாற்றவில்லை, அவர் மன்னர். அந்த பிள்ளையின் பெற்றோர்கள் கண் தெரியாதவர்கள், குருடர்கள். அவங்க கிட்ட போய் நான் உன் பிள்ளைய கொள்ளல, எனக்கு தெரியாதுன்னு சொன்னா அந்த பெற்றோர்களால கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அவர் போய் உண்மையை சொன்னார். அதனால கொஞ்சம் காலம் பிள்ளை ராமர் கடவுள்கிடம் பகவானிடம் இருந்து பிரிந்திருக்கும் பொழுது, சில நேரம் நம்ம பக்தியில கொஞ்சம் அந்த நாமத்தின் சுவை நமக்கு குறைந்து விடும். அறியாமல் ஒரு தவறு செஞ்சிட்டோம். பாருங்க, சில நாளைக்கு காலையில ஜபம் பண்ணும்போது நல்ல ஆர்வத்தோடு ஜபம் செய்வோம். சில நாளைக்கு காலையில ஜபம் பண்ணும்போது கொஞ்சம் ஆர்வம் குறைவாக இருக்கும். ஏன்? முதல் நாள் தெரியாம ஏதோ பக்தரை பத்தி தப்பா நினைச்சிட்டோம். அந்த பிரபு சரியில்லை, இந்த மாதாஜி சரியில்லை. சின்ன சின்ன தவறுகள் நம் ஜபத்தின் சுவையை குறைத்துவிடும். தசரத மன்னர் அறியாமல் தவறு செய்தார், அவர் பின்னர் போய் ஒப்புக்கொண்டார். அதனால சிறு காலம் பகவானிலிருந்து பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. அது திருத்தக்கூடிய தவறு, பரவாயில்லை, சாஸ்திரம் மன்னித்து விடும். இரண்டாவது என்னவென்றால், தெரிந்தே செய்கிறோம், ஆனா வேற வழி இல்லை. அது கொஞ்சம் கடினமான விஷயம். மகாபாரதத்துல அர்ஜுனனுடைய இளம் மகன் அபிமன்யுவை சதியால் கொன்றார்கள் கௌரவர்கள். அபிமன்யுக்கு இந்த சக்கர வியூகத்துக்குள்ள உள்ள வர தெரியும், வெளியே போக தெரியாது. ஏன்னா அந்த குழந்தை கருவில் இருந்து கற்றுக்கொண்டது. தாயின் கருவறையில் இருக்கும் பொழுது அவங்க பேசுறது கேட்டது. ஆனா பாதியில அம்மா தூங்கிட்டாங்க, குழந்தைக்கு கேட்க முடியல. தாயின் உணர்வும் கருவறையில் இருக்கும் பிள்ளையின் உணர்வுக்கும் பெரும் சம்பந்தம் உண்டு. அதனால அபிமன்யுக்கு சக்கர வியூகத்துக்கு உள்ள வர தெரியுமே தவிர வெளியே போக தெரியாது. உடனே மன்னர்கள் எல்லாம் சேர்ந்து, யாரெல்லாம் பாருங்க, அதுல பீஷ்மரும் இருக்கிறார், மாபெரும் பக்தர். பீஷ்மர் இருக்கிறார், துரோணாச்சாரியர் இருக்கார், கிருபாச்சாரியர்கள். இந்த நல்லவர்கள் கூட வேற வழி இல்லை,
ஏன்னா மன்னர் கூட நின்றுதான் ஆக வேண்டும். சேனாதிபதி மன்னர் சொல்வதை தட்ட முடியாது. துரியோதனன் எதை சொல்லுகிறாரோ அதை செய்துதான் ஆக வேண்டும். தெரிந்தே அந்த தவறை செய்தார்கள். என்ன செய்தார்கள்? அந்த பிள்ளையை உள்ளே அழைத்து அவன் புறமுதுகில் குத்தி கொன்றார்கள். அவங்க மனசுலெல்லாம் பீஷ்மருடைய மனசு பாறை மாதிரி, கல்லு மாதிரி ரொம்ப பாரமா இருந்தது. ரத்தம் கசிந்தது. இந்த இளம் பாலகனை இப்படி ஏமாற்றி கொல்லுறோமே. அர்ஜுனனின் மைந்தன் தெரிந்தே அந்த தவறை செய்தார்கள். ஆனால் வேற வழி இல்லை. அதனால அவர்கள் பகவானின் எதிரி ஸ்தானத்தில் நின்றார்கள். அவர்களுக்கும் மோட்சம் கிடைத்தது. பகவான் பீஷ்மர் செய்த சிறு சிறு தவறுகளை மன்னித்து விட்டார். துரோணாச்சாரியர் செய்த சிறு சிறு தவறுகளை மன்னித்து விட்டார். ஆனா இருந்த காலத்தில் எதிரியின் நிலையில் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பாருங்க. எவ்வளவு பெரிய சாபம் அது. பூமியில பகவான் இருக்கிறார். பகவான் லீலைகள் ஆடிக்கொண்டிருக்கிறார். டெய்லி அவரை பார்க்க முடியும், பேச முடியும். ஆனா பீஷ்மர் எங்க நிற்கிறாரு? எதிரியின் பக்கம் நிற்கிறார். நம்ம அந்த சூழ்நிலையில இருந்தாதான் அது புரியும். கிருஷ்ணர் இருக்கும்போது கிருஷ்ணரின் எதிரியாக நிற்க மனசு வருமா? அந்த ஒரு பெரும் வலி அவர்களுக்கு இருந்தது. தவறை செய்தார்கள், அறிந்தே செய்தார்கள், வேற வழி இல்லாமல் செய்தார்கள். அறியாமல், முதல்ல விஷயம் என்ன? அறியாமல் தவறு செய்தால் கொஞ்சம் பகவான்ல இருந்து பிரிய வேண்டி வரும். அறிந்தே வேற வழி இல்லாமல் தவறு செய்தால் பகவானின் எதிரியாக நிற்க வேண்டி வரும். மூன்றாவது, அறிந்து தவறை செய்துவிட்டு அது சரி என்று நியாயப்படுத்துவது. இப்படி 3 தவறுகள். அந்த மூன்றாவது தவறுக்கு எடுத்துக்காட்டு கர்ணன். பகவான் தான் பரம்பொருள், பரமாத்மா, முழுமுதற் கடவுள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு துரியோதனன் தவறை செய்கிறார் என்பதை நன்றாக உணர்ந்துவிட்டு பகவான் நேரடியாக 2 முறை வந்து சொன்னார், கர்ணா, நீங்கள் தான் பாண்டவர்களில் மூத்தவர், தர்மருக்கே அண்ணன் நீங்க தான், இப்படி எதிரியாக நிற்க கூடாது. யார் வந்து சொல்றா? பகவான் வந்து சொல்றார். இருந்தாலும் அதை தட்டி கழித்தார் கர்ணன். ஒரு நாளைக்கு பெற்ற தாய் குந்தி தாயார் வந்து சொல்கிறா, கர்ணா நீ என் மகன் என்று அழுது புலம்ப. அதையும் கேட்டு பொருட்படுத்தவில்லை. தவறு என்பதை நன்றாக உணர்ந்து அதை மறுபடியும் மறுபடியும் நியாயப்படுத்தி கொண்டே இருந்தார். நான் தனியா இருக்கும்போது என்னை யாரும் உதவி செய்யல, துரியோதனன் தான் வந்த என்னை அவமானத்திலிருந்து காப்பாற்றினார், நான் துரியோதனனுக்கு வாக்கு கொடுத்து விட்டேன், நான் அதை கைவிட மாட்டேன். இப்போ ஒரு நண்பர் வந்து கேட்கிறாரு, எனக்கு மது அருந்துவதற்காக 100 ரூபாய் தா. நம்ம காசை கொடுத்துக்கிட்டு நான் நண்பருக்கு வாக்கு கொடுத்துட்டேன், அதனால நான் அவருக்கு 100 ரூபாய் கொடுத்து உதவி செய்வேன் அப்படிலாம் சொல்ல முடியுமா? அது முட்டாள்தனம். பாவத்துக்கு கூட்டு நிற்கிறதுக்கெல்லாம் வாக்கு கொடுத்தோன்னெல்லாம் சொல்ல முடியாது. இல்லை, என் நண்பர் பேங்க்கில் திருட கொள்ளை அடிக்க போகிறாரு, நான் அவருக்கு வந்து நானும் கூட வர்றேன்னு வாக்கு கொடுத்துட்டேன், அதனால் நேற்றைக்கு நைட்டு நான் பேங்க்கு கொள்ளை அடிக்க போனேன். பைத்தியக்காரத்தனம். கர்ணன் அதைத்தான் செய்தார். நான் துரியோதனனுக்கு வாக்கு கொடுத்து விட்டேன், துரியோதனன் செய்வது தவறுதான், இருந்தாலும் நான் வாக்கு கொடுத்துட்டேன். பகவானே 2 முறை வந்து அழைத்து போகல. தான் செய்த தவறை மறுபடியும் மறுபடியும் நியாயப்படுத்தி கொண்டே இருந்தார். அதனால பல பிறவிகள் பக்தியிலேயே வர முடியாமல் ஆகிவிட்டது கர்ணனுக்கு. பகவானின் வெறுப்பை சம்பாதித்துக் கொண்டார்.
நம்ம சின்ன சின்ன தவறுன்னு நினைக்கிறோம். தவறுகளுக்கும் பலன் உண்டு. அறியாமல் செய்யும் தவறு, அறிந்து வேற வழியில்லாமல் செய்யும் தவறு, அறிந்தே செய்துவிட்டு அது சரி என்று நியாயப்படுத்துவது, இப்படி 3 விதமான தவறுகள். இப்ப இந்த 3வது தவறு, அறிந்தே செய்துவிட்டு சரி என்று நியாயப்படுத்துவது, நம்ம யாராவது செஞ்சிருக்கோமா? நன்றாக தெரிந்த அந்த தவறை செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கேட்கும்போது, இல்லை இல்லை அப்படித்தான், நான் கரெக்டாக தான் பண்ணேன். அது பக்திக்கு ரொம்ப ரொம்ப எதிரானது, அபாயமானது அந்த தவறு. 2வது கேட்டகரி, அறிந்து வேற வழி இல்லாமல் செய்வது. அதெல்லாம் நமக்கு ரொம்ப கம்மி. என்னது, குழந்தைய அடிப்போம், திட்டுவோம். சரி, தப்புன்னு தெரியும், இருந்தாலும் அந்த மாதிரி சின்ன சின்னதாக பண்ணுவோம். கணவர்கிட்ட வேணும்னே போய் எதையா சண்டை போடுறது, மனைவி கிட்ட சண்டை போடுறது, அதெல்லாம் ஓகே. ஆனால் 3வது தவறு ரொம்ப கடினமானது. மகாபாரதத்திலிருந்து இந்த பாடத்தை உணர்ந்து மெதுவாக பக்தியில் சிறு சிறு பிழைகள்லேருந்து நம்ம வெளியே வரணும். ஹரே கிருஷ்ணா. நன்றி, வணக்கம்.